ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து அந்த பறவைகள் பறக்குதில்ல, அது ரக்கை அடிக்கிற வாங்க அப்படி அந்த சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், வர்த் எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் எங்கே இருக்கோன்னே தெரிலடா. அடே அவ்வளோ பெரிய இடம்டா. நாங்கள் முடிச்சிட்டோமா இல்லை போயினே இருக்குது என்னன்னே தெரில. இங்கே பாருங்க, இன்னும் இவ்வளோ இருக்குது போல். அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. நாங்கள் மட்டும் தெரியும். பேர்ட்ஸ்னால் எப்படா உள்ளே இருக்குதுன்னு நீங்கள் டவுட் வந்துச்சுன்னா இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெட் இருக்குதா, இந்த நெட்டு ஃபுல்லாக வந்து அங்கே போட்டு பூட்டியிருக்காங்க. ஸோ அதனால் அது வெளில போகாது. இதோ இந்த வகையான பேர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, அந்த வகையான பேர்ட்ஸ் தான் நம்ம வந்து நிறையா பார்க்குறோமே இந்த இடத்துல. மேக்ஸிமம் அதுதான் இருக்குது. நண்பர்களே, அப்படியே இங்கே வந்து படிக்கட்டு போகுது. இந்த படிக்கட்டில் ஏறி போகிறோம். சாமையா கால் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கால்லேருந்து ரொம்ப நடக்கிறோமா. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து அக்வாரியம்லாம் போயிருந்தோம். அது வேறு லெவலு, இது வேறு லெவலு. மலேசியாவில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அக்வாரியமும் சரி, இதெல்லாம் சரி. எவ்வளோ கிட்ட இதெல்லாம் இவ்வளோ கிட்ட பார்க்குறோம் நம்ம. நம்ம சென்னையில் வந்து கிண்டி பார்க்குன்னு இருக்குது, அங்கே நம்ம போயிருக்கோம். அந்த ப்ளாக் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அங்கே இடத்துல நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்துருப்போம். எங்கேயோ கம்பி போட்டு இது வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து பக்கத்தில் நடந்து போகிறோம். அதுங்களும் பயப்பட மாட்டேங்குதுங்க. நம்மளும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு நல்லா இருக்குங்க. யாருமே இது வரைக்கும் இங்கே டிஸ்டர்ப் பண்ணல. அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுங்களும் இருக்குது, நம்மளும் போகிறோம். நம்மளே அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வச்சா சூப்பராக இருக்கும். எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே நம்ம ரசிப்போம். நம்ம எல்லாருமே புக்கில் அதில் தானே பார்த்துருப்போம். இதெல்லாம் இப்போ நேரில் கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பறக்குதுங்க பாரு இவ்வளோ கிட்ட. ஒரு வாட்டர் ஃபவுண்டனே இருக்குது. போஸ் இங்கே பேர் டக்கு கத்துது பேர். மக்களே, நான் காண்பது கனவால நினவானே தெரில மக்களே. இங்கே நான் வந்து அந்த பிங்க் கலர் இருக்குது ஃப்ளெமிங்கோ ஆகி போகிறத நான் பார்த்தேன். டக்குங்க கத்துறது பார்க்குறேன். ஃப்ளெமிங்கோவும் டக்குங்களும் சண்டை போடுறத நான் பார்த்தேன். கத்துதுங்க. என்ன பிங்க் கலரில் இருக்குது பாடுறா. என்ன பிங்க் கலரு. யோப்பா யோப்பா என்னம்மா இருக்குதுங்கடா டேய். அங்கே ஒன்று அடிச்சு தண்ணியில் க்ளீன் பண்ணிக்குது பாருங்களேன். தன்னைத்தானே டபக்கு 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 டபக்குன்னு டக்கு நீந்தி போகுது. நண்பர்களே, இங்கே பாருங்கள், அம்மா நம்ம கூட வீடியோ காலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போனோன்னே அம்மா அப்புறம் அப்பாக்கெல்லாம் வீடியோ கால் போடுவான். இங்கே பாருங்களேன், அவன் எப்படி தூங்குறான். அவ்வளோ டயர்டாகுது நண்பர்களே. சரி, ஏய் ஹாய் சொல்லுமா. ஹாய் காய் சொல்லு. தான் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஃப்ளெமிங்கோ ஆயை பார்த்துட்டு இப்போ வந்து அம்மா கிட்ட வந்து அந்த ஃப்ளெமிங்கோ ஆயை பற்றி நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். தூக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக டயர்டாகுது. 12 மணி ஆகுது ரூமுக்கு வர. அதுக்கப்புறம் காலங்காலத்தில் 7 மணிக்கு எழுந்துடுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்கறதுக்குமே டயர்டாகுது. சாப்பாடாக தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு ஏதோ ஓட்டினுங்கிறோம். நாங்கள் வர நாள் கரெக்டாக சிக்கன் எடுத்து சமைச்சு அப்படியே சுட சுட பிரியாணி எடுத்து வைக்கணும். சரியா? என்னது? அம்மாவாசையாவது. அதாவது நாங்கள் எப்படியும் நைட்டு தானே வருவோம். அதனால் நைட்டு அடுத்த நாள் 12 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம்.
கைஸ் பயங்கரமாக டயர்டாக இருக்குனால அப்படியே அவன் பார்த்துட்டு இப்படி இருந்தானா அப்படியே படுத்துக்கோன்னு சொன்னாங்களாம்மா. அப்போனால படுத்துன்னு தூங்கினா பீக்காக்கு வந்து பட வேண்டிய இடத்துல கச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது வந்து, ஏன்னா இங்கே தான் உலாத்தின்னு கிடக்குதுங்க எல்லாம். ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக என்னடா இது எதுவும் வித்தியாசமாகுது வந்து கச்சப்பன் கச்சிச்சுன்னா சிரிக்காத மூக்கு. நண்பர்களே, இங்கே வந்து ஒரு கடையும் இருக்குது. ஸோ 4 ரிங்கெட்டு 5 ரிங்கெட்டு அந்த மாதிரி ஜூஸஸ் தண்ணிலாம் இருக்குது. ஸோ வாங்கிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் வேறு கருப்பு சொக்கா போட்டு வந்தேன்னா ரொம்ப டயர்டாகுது. வெயில் அடியுது, நல்லாவே அடியுது வெயில். எனக்கு இத்தனை நாளாக வெயில் தெரிஞ்சதோட இன்றைக்கி இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்தோன்னே ரொம்ப உறிஞ்சி எடுத்துருது என்னைய முடியவில்லை. இங்கே பாருங்க, பாட்டில் திறக்கிறதோட போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாரு போஸ் ராஜு. தர்ற 4 ரிங்கெட் 4 × 20 420 எவ்வளோடா? இந்த ஒரு பாட்டில் வந்து நம்ம ஊர் காசுபடி 80 rupees கைஸ். இது வந்து 4 ரிங்கெட். தண்ணியும் வந்து பார்த்து குடிக்க வேண்டியதாக தான் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் இருக்கிற காக்காங்களும் இங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த ஊர்லேயும் காக்காங்க இருக்குதுடா. இங்கே பாருங்க நம்ம ஊரில் காக்கா. நம்ம ஊர் காக்கா மலேசியா வரைக்கும் பறந்து வந்துட்டு இருக்குதுங்க போலியே. கைஸ், அங்கே போர்டில் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போங்க. இன்னொரு இடத்துக்குள்ளே போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நினச்சேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் போல, இதுக்கு என்னடா 3 மணி நேரம் ஆகும் நினச்சா. எக்ஸ்பிளைன் பண்ணுவான் பாருங்களேன். நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்படி போயிட்டு இந்த இது தான் சுற்றிட்டு வந்திருக்கோம். சுற்றிட்டு இந்த கடைக்கே வந்துட்டோம். இதுக்கே நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸு இன்னும் இவ்வளோ இருக்குது. டே முடியலடா என்னால். டே அப்போ ஏன்னா நான் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய. வாட் இஸ் திஸ் ஜம்பிங் ஜம்ப் பண்ணுதுடா இது ஜம்ப் பண்ணிச்சு கைஸ் இந்த பேர்டு. இப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் இப்போ ஜம்ப் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ காட்ட முடியுமோ நான் அவ்வளோ உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், இங்கே வந்து பேர்ட்ஸ்லாம் நம்ம மேலே உட்கார வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆள் உட்காந்து எடுத்தோம்னா 20 ரிங்கெட்ஸு. ஸோ 2 பேர் அப்படி உட்காந்தா வந்து 40 ரிங்கெட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 3:30க்கு வந்து பேர்ட் ஷோ ஒன்று இருக்குது தான். ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த நமக்கு முன்னாடி தான் வந்து அந்த பேர்ட் ஷோ நடக்கும்போது நம்ம சென்டராக கரெக்டாக உட்காந்துட்டோம். உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காட்டுறேன் நான். ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ அது அந்த இதுக்குள்ளே போய் சுற்றி வரப்போது. வேற மாதிரியா? எப்படி இது?
this year, what will you say? எப்பறா Why naughty bird? ஏய் Hey, Mimicry பண்றாங்களா? over here also. Can you say happy hello to the children here? Alright, Hey. happy hello to children. கைஸ் வேற மாதிரி Can you show to all the audience how you express your happy feeling? Betul, how you express பேச மாட்டேங்குது இப்போ Alright, thank you, Coco. ஏய் எப்பறா இது கைஸ் வேற மாதிரி பறவை பேசுறது இப்பதான் பாக்குறேன் நானு Central America. இதை வேறு பிரகாச போகிறோம். So for this type of parrot, they are one of the most playful birds. So we can also train this type of bird to try following the meaning of the sounds. And for this bird, they can live up to 30 years old. So it's not very heavy, it's a very medium size of bird. Thank you so much to the volunteer. Okay, everyone. சாப்பிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு You know Macau bird? Let's welcome Zizu, our green-winged macaw. கைஸ் அது வந்து மக்காவா வேர்ல்ட்ஸ்லேயே செகண்ட் லார்ஜஸ்டா இப்போ இது இங்கே இருக்கிறது Identify their gender from physical. So we need to do a DNA test. Bird is one of the long-living birds because they can live up to 60 years. சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ் போஸுக்கு மண்டைக்கு மேலே இப்போ வரது போச்சு கரெக்டாக சென்டரில் வந்து உட்காந்தது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் Now, music please. ஏய் Okay, this time I think everyone here would like to educate. Please take care of our nature and respect our wildlife. Thank you. Goodbye. கைஸ் நாங்கள் வந்து அந்த பேர்ட் ஷோ பார்த்தோமா செம்மையான பேர்ட் ஷோ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே அந்த மக்காவுன்னு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது ரெண்டு பறவையும் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேமு நீங்கள் வந்து யார் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரிங்கு மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த இதுவில் போடுறது அப்படின்ட்டு அது வந்து 3 ரிங்கு இருக்குது ஒரு பேர்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்துன்னு போச்சு இன்னொன்று வந்து ஒரே டைமில் 3த்தையும் கவின்னு போய் போட்டுருச்சு கைஸ் இவன் டாமி சப்போர்ட்டர் இவன் பாப்பாய் சப்போர்ட்டர் நான் டாமி சப்போர்ட்டர் பார்க்கலாம் இப்போ போட்டி அவங்க 2 பேருக்கும் அதே மாதிரி ஒரே டைமில் 2 எடுத்துட்டு போட்டுச்சு அப்போ யார் ஜெயிப்பா ஃபஸ்ட்டு அந்த பேர்டு தானே ஜெயிச்சிச்சு ஸோ அதெல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு இப்போ வந்து அந்த பேர்டுக்கு வந்து இப்போது ஸ்பெல்லிங்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் இப்போ 3 பேர்டு சொன்னாங்க மக்காவு ஈகிள் அப்புறம் இன்னொரு பேர்டு ஈகிள் பேர் வந்து எல்லோரும் யார் எதுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஈகிளுக்கு எல்லாருமே கை தூக்குறாங்களா ஸோ ஈகிளை வந்து அது கரெக்டாக ஸ்பெல்லிங் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி அது சொல்ல சொன்னாங்களா ஸ்பெல்லிங்லாம் வந்து ஷஃபிள் பண்ணி தான் வச்சுருந்தாங்க கரெக்டாக அது ஈகிள்ன்றது கரெக்டாக அது ஆல்ஃபபெட்டு ஒவ்வொன்றா EAGLE அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் How to spell eagle? E, okay. A, okay, that's also correct. அதுக்கு இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக ட்ரைன் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா அந்த EAG வரும்ல ஜி விட்டுருது போய் அதுக்கடுத்தது 4வது லெட்டர் எல் எடுத்துகிட்டு வந்து வச்சுச்சு நீ நடுவில் இருக்க லெட்டரை விட்டுட்டியே அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஜி எடுத்துன்னு வந்து வைக்குது Next, what we have L. You skip one alphabet. That's not right. Let's take a back. G, alright. And last one, what alphabet? எல்லாம் ட்ரெயின் இருக்கா E, wow. ஏய் You know how to spell. Congrats to Peppa. அதுக்கப்புறம் ஈகிள் ஒன்று பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈகிள் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இது தெரியும் அது சொன்னாங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த பேர்டு இது இப்படி அது கண் வந்து ப்ரௌனாக இருந்தால் ஈகிள் இல்லை ஒரு கிளி அதோட கண் வந்து ப்ரௌனாக இருந்தால் அது வந்து
மேல் பேர்டு, இன்னும் ரெட்டாக இருந்தால் அது வந்து ஃபீமேலு அப்படிலாம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஈகிளை வந்து இது பண்ண சொல்லியிருந்தாங்க, பறக்க சொல்லி, ஒரு இங்கேருந்து அங்கே போய் சொல்லி. இங்கே ஒரு வாட்டி வந்துட்டு போயிடுச்சு. And if I'm not mistaken, in India they call it as Garuda. It's not a playful bird. In their natural habitat, they are very, very introvert. அங்கே போய் நின்று உட்காந்தே இருக்குது. திரும்பி வா வான்னு விசில் அடிக்கிறாங்க, வர மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு அதுக்குன்னே உட்காந்து கிடக்குது. அதுக்கப்புறம் ஐயோ அது ஃப்ரெஷ்ஷர் வாங்கணும், அதெல்லாம் நம்ம பேச்சு கேட்காதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அது இது பண்ணிட்டாங்க, நார்மல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ஓகே முடிஞ்சிச்சுன்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஏஞ்சி போனதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துருந்தோமா, திடீர்னு அங்கே வந்து பறந்து வருது. திடீர்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு திடீர்னு போய் அந்த எங்கே நிற்க சொன்னாங்களோ அந்த இடத்துல நின்றுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேயே போய் உட்காந்துக்குச்சு. அந்த இந்த சந்தான படத்தில் பெல் அடித்தா என்னடா இவ்வளோ லேட்டாக வந்து காலிங் பெல் அடிக்குது அப்படின்னு கேட்பேன், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது ஈகிள் யாராவது கட்டுப்படுத்த முடியாது. எதனாலனா அது வந்து ரொம்ப ரக்கட் பாய். அதனால் பேர்ட் ஷோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3:30க்கு வாங்க, நல்ல பேர்ட் ஷோ ஒன்று காட்டினாங்க. நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பேசினாங்க. அதுவும் இல்லாமல் ஐயா கையை பிடிச்சி நான் அந்த பறவையை என் கையில் அந்த ஸ்டிக்கில் வந்து உட்கார வச்சு என் கையால் ஊட்டி அந்த அது இப்போ அந்த வேர்க்கடலை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலையா ஒன்று உரிச்சு சாப்பிடுவோம், என்னதுரா வேர்க்கடலையா? வேர்க்கடலையோ ஏதோ ஒரு கடலை நம்ம உரிச்சா உள்ளே ஒன்று இருக்கும்ல, அதுக்கப்புறம் அந்த இதுவை தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக தோலை மட்டும் எடுத்து என் கையிலே போட்டுருது, உள்ளே இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுருக்கு. அது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 இது மலேசியா பறவைக்கு நான் ஊட்டி விட்டது, நிச்சயம் எனக்கு குத்துதுன்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இந்த மாதிரி பேர்ட்ஸு இவ்வளோ பக்கத்தில் நம்மளாம் பார்த்துக்கவே மாட்டோம்ல. இந்த கலர் என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோ பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்கோம் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது. அதெல்லாம் வந்து இப்போ நிறைவேறின மாதிரி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண்டிப்பாக வாங்க, நல்ல ஒரு காடு ஃபீல் ஒன்று கொடுக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்த உங்களை மலேசியா எபிசோடில் சந்திக்கிறேன். முடியல, கையெல்லாம் வலிக்குது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பாய் பாய். என் நெஞ்சில் குடி இருக்கும்.